Good morning students. Today I am going to teach you about the letter writing. Usually letter writing are two types, formal and informal. But as per you are in 12th standard, after your completion you will be going for college, then for job. So 12th standard la very important letter writing வந்து என்னன்னா formal la job application, how to apply for a job. You have learnt already this in 11th standard, but still you have to recall that. So I am going to make you to study that again. Now you can see this job application. This is a question I am going to give you, which is asked even last year 12th standard paper. Read the following advertisement and prepare a biodata considering yourself fulfilling the conditions mentioned. ஸோ என்ன சொல்கிறாங்க, கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்து ஒரு விளம்பரம் கொடுத்துருப்பாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், யூ ஆர் கோயிங் டு அப்ளை ஃபார் ஏ ஜாப். ஆக்சுவலாக ரீட் தி ஃபாலோயிங் அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிப்பேர் ஏ பயோடேட்டான்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பயோடேட்டா மட்டும் எழுதுனா போதும். பட் அதுக்கு இல்லாமல் ரீட் தி ஃபாலோயிங் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் வித் ஏ ரெஸ்யூம்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபுல் ஃபார்மேட்டில் எழுதணும். அது உங்களுக்கு இந்த பேக் ஆஃப் த எக்ஸசைஸில் உங்களுக்கு அதை காட்டுறேன் ஃபார்மேட்டை. பட் நாம் இந்த எக்ஸாமில் கேட்க போகிறது ஒன்லி ப்ரிப்பேர் ஏ பயோடேட்டா. பட் அந்த பயோடேட்டா எழுதுறதுலையுமே தெளிவாக இருக்கணும். இட் ஷுட் பி வெரி கிளியர் வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ். தென் யூ வில் பி கிவன் ஃபுல் மார்க்ஸ் அண்ட் யூ மேக் இட் ஷுர் தட் ஹேண்ட் ரைட்டிங் ஷுட் பி நீட். அந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் எழுதக்கூடிய ஃபார்மேட் கரெக்டாக இருக்கணும். ஒரு லெட்டர் ரைட்டிங் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நாளைக்கு நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா உங்களை வேலைக்கு ஜாபை எடுத்துக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறதே நீ கொடுக்கக்கூடிய ரெஸ்யூம் தான். நீ எப்படி ரெஸ்யூம் அனுப்புகிறையோ அதை வச்சு தான் உன்னோட குவாலிட்டியை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, நல்ல கேப்பபிலிட்டியாக இல்லையான்னு. ஸோ ப்ராக்டிஸ் தட். ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் டோன்ட் பயாட் ஆர் மக்கப், ப்ராக்டிஸ் செவரல் லெட்டர்ஸ். எப்படி ஒரு ஜாபுக்கு வேரியஸ் ஜாபுக்கு போனால் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு மாடல் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாண்டட், எந்த வேலைக்கு இங்கே வாண்டட் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். குவாலிஃபைட் நர்சஸ் ஃபார் எ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ நீங்கள் கொஸ்டினை படிக்கும்போது வாண்டட், சில தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன வேலைக்கு கேட்குறாங்களேன்னு படிக்க தெரியல. வாண்டடுங்கிறத எடுத்து எழுதுறீங்க. வாண்டட்னா தேவை. இப்போ நியூஸ் பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க, என்ன வேலைக்கு பாருங்கள், குவாலிஃபைட் நர்சஸ் குவாலிஃபைட் நர்சஸ் ஃபார் எ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நர்ஸு வேலைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. And they are ready to give you attractive salary, flexible working hours. ஒர்க்கிங் ஹவர்ஸும் ஹெவி கிடையாது. ஏஜ் வந்து என்ன இருக்கணும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. பிலோ 30க்குள்ளே இருக்கிறவங்க தான் அதை அப்ளை பண்ணணும். கீழே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எங்கே அப்ளை பண்ணணும். அப்ளை டு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3210, கேர் ஆஃப் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா, சென்னை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த போஸ்ட் பாக்ஸ்ன்னு கொடுத்தாலே அந்த ஆஸ்பத்திரி வந்து தன்னோட பேரை மென்ஷன் பண்ணலன்னு அர்த்தம். So that means you are to sending this biodata to the newspaper. அப்போனா நீங்கள் அந்த மாதிரி போஸ்ட் பாக்ஸ்ன்னு கொடுத்தாலே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எழுத வேண்டியது என்னென்னா ஆக்சுவலாக எடிட்டர். இந்த டூ அட்ரஸில் எழுதும்போது டு த எடிட்டர்னு எழுதணும். இது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எழுத மாட்டேங்கிறீங்க. அதாவது அவங்க தெளிவாக அட்ரஸ் ஃப்ரம் டூ அட்ரஸ் கிளியராக எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா டு த மேனேஜர், ஸ்கூலாக இருந்தால் டு த பிரின்சிபல், டு த ஹெட் மாஸ்டர், ஒரு கம்பெனிக்காக இருந்தால் டு த மேனேஜர்னு போடலாம். பட் அந்த மாதிரி கொடுக்காம போஸ்ட் பாக்ஸுன்னு கொடுத்துருந்தாலே நீங்கள் டூ அட்ரஸ் எழுதும்போது டு தி எடிட்டர், கேர் ஆஃப் த டைம்ஸ் ஆஃப், போஸ்ட் பாக்ஸ் நம்பர், இந்த அட்ரஸ் தெளிவாக எழுதணும். அதுக்கு மேலே என்ன போடணும், டு தி எடிட்டர். இது என்னென்னா அட்ரஸ் ஆன் த என்வலப் எழுதணும். இதே நம்ம ஃபுல் அட்ரஸ் லெட்டர் ரைட்டிங் எழுதும்போது ஃப்ரம் டு போடும்போது இந்த ஃபார்மேட்டு கொண்டாடணும். இப்போ இதை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் பயோடேட்டா ஸ்டார்டிங், இதுதான் லெட்டர் ரைட்டிங்கோட ஸ்டார்டிங். இதுதான் நம்ம கொஸ்டின் பேப்பரில் இந்த அப்ளை டூ வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த லெட்டர் கொஸ்டின் ஆன்சர் பேப்பரில் எழுதும்போது இந்த கொஸ்டினை மட்டும் மேலோட்டமாக எழுதிட்டு ஸ்டார்டிங் பயோடேட்டாங்கிறது சென்டர் ஆஃப் த பேஜில் எழுதுங்க. யூஸ்வலாக லெட்டர் ரைட்டிங் எழுதுறதுனாலே ஒரு ஃப்ரெஷ் பேஜில் ஆரம்பிங்க. அந்த ஃபுல் பேஜை லெட்டர் ரைட்டிங்காக யூஸ் பண்ணிங்கன்னா தான் திருத்துறவங்களுக்கு ஒரு ஃபார்மேட் நீட்டாக வரும், பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், வேல்யூட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ட் ஆஃப் த பேஜ் 2 லைனில் இருக்கிறப்ப லெட்டர் ரைட்டிங் ஆரம்பிக்காதீங்க, நடு பக்கத்துலையும் ஆரம்பிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு லெட்டர் ரைட்டிங் ஸ்டார்ட் பண்ணாலே ஃப்ரெஷ்ஷான பேஜில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள் எப்படி ஆரம்பிக்கணும். அவங்க ரெஸ்யூம்னு கேட்கலாம், கரிக்குலம் ரிட்டன் கேட்கலாம், பயோடேட்டான்னு கேட்கலாம். இப்போ ப்ரிப்பேர் ஏ பயோடேட்டா, ப்ரிப்பேர் ஏ ரெஸ்யூம், ப்ரிப்பேர் ஏ கரிக்குலம் ரிட்டன் கேட்டால் வெறும் இதை மட்டும் நீங்கள் இது பண்ணால் போதும். இங்கே மாடல் பாருங்கள், பயோடேட்டா
எப்போ பாரு பயோடேட்டா எழுதும்போது நீங்கள் உங்களோட மார்ஜின் காலம் இருக்குமில்ல, ரூல்டு பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க ஒரு எந்த மார்ஜின் காலம், அந்த சைடில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீட்டாக எழுதியிருக்கணும். நேம் எழுதிட்டு நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த காலன் வச்சுட்டு நேமுக்கு வந்து XXX தான் போடணும். எக்காந்து கொண்டு உங்கள் பேரோ உங்கள் எக்ஸாம் நம்பரோ போடக்கூடாது. யூ ஷுட் நாட் யூஸ் யுவர் நேம், ஜஸ்ட் யூ ரைட் XXX. ஆஃப்டர் தட் யூ கேன் கிவ் ஃபாதர்ஸ் நேம் எழுதினாலும் இட்ஸ் நாட் தப்பு கிடையாது. ஆர் யூ கேன் யூஸ் ABC ஆர் இன்கேஸ் யூ கேன் ரைட் யுவர் ஃபாதர்ஸ் நேம், தப்பு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஷுட் நாட் பி நோன் வெதர் இட்ஸ் அ பாய் ஆர் எ கேர்ள், அதுதான் மெயின். இது தவிர ஃபாதர்ஸ் நேம் எழுதினாலும் தப்பு இல்லை, எழுதலைனாலும் நீங்கள் ABCன்னு போடலாம். அடுத்தது செக்ஸ், நீங்கள் பாயாக இருந்தால் மேலுன்னு கொடுக்கலாம், கேர்ளாக இருந்தால் ஃபீமேல்னு கொடுக்கலாம். இன்கேஸ் கொஸ்டின் பேப்பரில் மேல் கேண்டிடேட் தான் அப்ளை பண்ணால் நீங்கள் எல்லோரும் மேலுன்னு தான் கொடுக்கணும். கேர்ள்ஸாக இருந்தாலும் மேலுன்னு தான் எழுதணும். இன்கேஸ் ஃபீமேல் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாருமே ஃபீமேல் தான் இங்கே எழுதணும். இது எல்லாம் நோட் பண்ணுவாங்க. உங்கள் மார்க் ஃபுல் மார்க் கொடுக்கறதுக்கு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஏஜ், டேட் ஆஃப் பர்த். நீங்கள் ஒரு குவாலிஃபிகேஷன் இது அப்ளை பண்ணும்போது எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் கொண்டு வரணும். இயரை நீங்கள் உங்கள் பிறந்த தேதி போட்டிருக்கோம், மேபி மந்த்து உங்களோட டேட்டை வேணால் போட்டுக்கலாம். இயர் மட்டும் யூ ஷுட் புட் ஹை எச்சாக தான் காட்டணும். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் அந்த 25 இயர்ஸ் தொட்டிருக்கீங்களா, 27 இயர்ஸ் தொட்டிருக்கீங்களா, அந்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இதை கால்குலேட் பண்ணி தான் நீங்கள் அந்த காலத்தில் போடணும். நெக்ஸ்ட் பாருங்கள், நேஷ்னாலிட்டி. இது காமனாக எல்லாருமே எழுதக்கூடியதான் இந்தியன். இதில் எல்லாமே என்ன தெரிய வேண்டிய விஷயம் அப்படின்னா, வாட் எவர் யூ டூ செக் யுவர் ஸ்பெல்லிங்ஸ், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிலர்லாம் நேஷன்னு எழுதுறீங்க, நிறைய மிஸ்டேக்ஸுக்கு, அதாவது ரஃப்பாக எழுதி தள்ளுறீங்க. இதோட இம்பார்ட்டன்ஸே உங்களுக்கு தெரியல, சீரியஸ்னஸ் தெரியல. இது எவ்வளோ அழகாக எழுதுனா இதனால் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட் ரஃப் பேப்பரில் எழுதுற மாதிரி கிறுக்கி தள்ளிடுங்க. ஸோ நேஷ்னாலிட்டி அப்படின்னா அது நேஷன்னு எழுதக்கூடாது, நேஷ்னாலிட்டி. நெக்ஸ்ட் ரிலீஜியன். அந்த ரிலீஜியனுமே ஹிந்து. இஃப் இட் இஸ் ஆக்சுவலாக மோஸ்ட் ப்ராபலாக எல்லாமே நம்ம மெஜாரிட்டி இந்துவாக தான் இருப்பாங்க. 1 or 2 தான் இந்த மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ்னு எழுதலாம். தென் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்னா மேரிடா அன்மேரிடான்னு கேட்குறாங்க. மெஜாரிட்டி நீங்கள் ஜாபுக்கு போய் 5-6 வருஷம் 7 வருஷம் ஆனால் தான் கல்யாணங்கிற கான்செப்டில் இருந்தால் யூ கேன் ரைட் மேரிட் ஆல்சோ ஒரு அன்மேரிட் ஆல்சோ ஆர் சிங்கிள். பட் இது எல்லாமே நான் சொல்கிறது ரிப்பீட்டட் எகெயின் அந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸுங்கிறதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் ஏகப்பட்ட பேர் மார்க் விட்டுட்டே இருக்கிறீங்க. ஸோ ரைட் அண்ட் சி த லெட்டர் ரைட்டிங். ஒரு தடவை எழுதி பாருங்க. எழுதி பார்த்தா தான் லெட்டர் ரைட்டிங் நம்ம என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், தள்ளி எழுதிக்கணுமான்னு பார்க்க முடியும். தென் அட்ரஸ். கொஸ்டின் பேப்பர்லேயே மென்ஷன் பண்ணிப்பாங்க, நேமுக்கு XX போடுங்க, அட்ரஸ்க்கு YY போடுங்க. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். யூ ஷுட் நாட் ரைட் த அட்ரஸ். நெக்ஸ்ட் யூ கேன் ரைட் லாங்குவேஜஸ் நோன். நீங்கள் எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் ஆட் பண்ணணும்னு பண்ணலாம், இட்ஸ் லெஃப்ட் டு யூ. பட் நாங்கள் காமனாக ஏது 2 கொடுக்குறோன்னா, நம்மளோட பேசிக்கு தமிழ், அடுத்தது இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ஏன்னா ஓவராலாக எது கம்பல்சரி வேணும், இங்கிலீஷ் வேணும். ஆஸ் இங்கிலீஷ் பேப்பர் கண்டிப்பாக இங்கிலீஷ் வேணும். அதர் தென் தட் யூ கேன் ரைட் ஸோ மெனி லாங்குவேஜஸ். பட் மேக் இட் ஷுர், ரொம்ப வளவலன்னு எழுதுறதோட உங்கள் ஜாபுக்கு ஏற்ற மாதிரி லாங்குவேஜஸ் தெரியும்னு எழுதலாம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னா, யூ ஷுட் ரீட் த கொஸ்டின் பேப்பர். எந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நாம் இங்கே பார்த்துருக்கிறது நர்ஸ் வேலைக்கு. அப்போ நர்ஸுங்கிறதுனாலே உங்களுக்கு சயின்ஸோட தான். ஸோ BSc MSc ப்ராக்கெட்டில் நர்சிங். டிப்ளமோ கூட ஏற்றுக்கலாம், டிப்ளமோ இன் நர்சிங். அது பண்ணியிருந்தாலும் ஓகே தான். அவங்க என்ன ஜாப் கேட்குறாங்களோ அந்த குவாலிஃபிகேஷன் நான் இந்த லெட்டர் எண்டில் உங்களுக்கு என்னென்ன ஜாபுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவைன்னு ஒரு இது அனுப்புகிறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ். சம் ஜாபுக்கு கேட்பாங்க, கம்பல்சரி கொஸ்டின் பேப்பரே கேட்டுப்பாங்க, அட்லீஸ்ட் 5 years இருக்கணும், 6 அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை கேட்குறாங்கன்னு பார்த்து உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை போடுங்க. இது எல்லாம் ஃபார்மேட் எழுதி கொண்டு வாங்க, நீட்டாக எழுதிக்கிட்டே வரணும். எக்ஸ்ட்ரா ஆடலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். என்னென்னா சேலரி எக்ஸ்பெக்டட் போடலாம், மந்த்லி நான் சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ரெஃபரன்ஸுன்னு போடலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாடல் இது நாங்கள் அனுப்புவோம், அதில் பார்த்துக்கலாம். அது சேலரி எவ்வளோ எதிர்பார்க்குறேன்னு மென்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி ரெஃபரன்ஸ் யாரை ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி இது பண்ணலாம். இது மாதிரி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் மென்ஷன் பண்ணலாம். எது மென்ஷன் பண்ணாலும் இருக்கக்கூடிய மேட்ரு தெளிவாக இருந்தால், மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இருந்தால் யூ வில் கெட் ஸ்கோர் மார்க்ஸ். பட் நீங்கள் எது வேணால் எல்லாம் கொடுப்பாங்கன்னா வென் தே ஃபைண்ட் மிஸ்டேக்ஸ் பார்க்க உனக்கு மார்க் குறைக்கப்படும். அதனால் எழுதும்போது யோசிச்சு இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன். இப்போ நீ அது வாக்குறுதி கொடுக்குற கடைசி அதெல்லாம் முடிச்சுட்டு நீ சொன்னதெல்லாம் உண்மைங்கிற ஒரு இது. ஐ ஹியர் பை டிக்ளேர், நான் உறுதி கொடுக்குற மாதிரி, தட் த இன்ஃபர்மேஷன் விச் ஐ ஹவ் ஃபர்னிஷ்ட் ஆர், நான் கொடுத்த இதெல்லாம் வந்து என்னது ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ்.
நான் வந்து பொய் சொல்ல நான் கொடுத்துருக்கிறதெல்லாம் இதுன்னு எழுதிட்டு அடுத்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன தெரியுமா, சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகண்ட். இந்த சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட்டுங்கிறது நான் இங்கே கொஞ்சம் மென்ஷன் பண்ண மாட்டேன், மேலே தான் சைன் பண்ணணும். மேலே எக்ஸ்ன்னு போடணும், தயவு செய்து கீழே போட்டுறாதீங்க. அதே மாதிரி பிளேஸ்க்கு YYY, டேட் நீங்கள் என்றைக்கு அந்த லெட்டர் எழுதுறீங்களோ அந்த டேட்டை போடுங்க. நான் இன்றைக்கி கிளாஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி டேட்டை போட்டிருக்கேன். இது ஒரு மாடலாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற ஃபார்மேட். ஆல்ரெடி லாஸ்ட்டே நம்ம நோட்டில் எழுதி போட்டிருக்கோம், ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க. ஸோ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணி அவங்க கொஸ்டின் நீங்கள் நல்லா படிங்க. ரீட் தி ஃபாலோயிங் அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரிப்பேர் எ பயோடேட்டான்னு மட்டும் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் பயோடேட்டா எழுதுங்க. ஆனால் ரெஸ்பாண்ட் டு த ஃபாலோயிங் அட்வர்டைஸ்மெண்ட் வித் ஏ ரெஸ்யூம் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அது ஓவராலாக ஃபுல்லாக எழுதணும். அது இப்போ இந்த லெசன்ஸ்க்கு நமக்கு தேவையில்லைங்க. அடுத்த ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அட்ரஸ் ஆன் த என்வலப். கண்டிப்பாக 2 அட்ரஸ்ஸு கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். நான் பார்த்தீங்களா போஸ்ட் பாக்ஸ் வந்தோன்னா என்ன போட்டிருக்கேன், டு த எடிட்டர். கண்டிப்பாக எல்லாருமே போட்டாகணும், டு த எடிட்டர் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் இதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது வந்து இந்த ஜாப் இதிலே வந்து உங்களுக்கு மாடல் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ ஐ எம் கோயிங் டு ஷோ யூ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஒவ்வொரு ஜாபுக்கும் என்னென்ன தேவை அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே டீச்சர் வேலை கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், இஃப் யூஆர் தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் டீச்சர்ஸ் ஜாப், இருங்க வரேன். The required qualifications for different post is given in the table. இப்போ கேட்குறாங்க என்னென்ன வேலைக்கு பாருங்கள், பிரின்சிபல் வேலை கேட்குறாங்க. காலேஜ் கேட்டாலும் சரி, ஸ்கூலுக்கு கேட்டாலும் சரி, என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. எம்ஏ எப்போ போடுவீங்க, எம்ஏ எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டேன்னா இங்கிலீஷ், தமிழ், அப்புறம் என்னத்துக்கு போடலாம், இந்த இது என்ன எதுக்கு போடுவாங்க, ஜியாகிரஃபி, இந்த இதுக்கெல்லாம் போடுவாங்க. எம்எஸ்சினா சயின்ஸ் சம்மந்தப்பட்டது. ஆர்ட்ஸ் ஃபுல்லும் எம்ஏ பிஏ தான். சயின்ஸ் சப்ஜெக்ட் பற்றி பிஎஸ்சி எம்எஸ்சி. காமர்ஸ்னால் எம்காம் பிகாம். இதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் காலேஜ் லெவலில் மாதிரி தான் எம்ஃபில்டு பிஹெச்டி போடணும். லெக்சரர் வேலைக்கு அதே மாதிரி தான், எம்எஸ்சி எம்ஏ எம்காம். அந்த டிகிரி நீ என்ன சப்ஜெக்ட் ஓரியன்டோ, சயின்ஸ் டிகிரியாக இருந்தால் எம்எஸ்சி, ஆர்ட்ஸாக இருந்தால் எம்ஏ, காமர்ஸாக இருந்தால் பிகாம் எம்காம்னு போட்டுட்டு அது கூட காலேஜஸ்க்கு இந்த லெவலில் போடலாம். ஹெட் மாஸ்டர் ஸ்கூலுக்காக இருந்தாலும் அதே மாதிரி பாருங்கள், எம்ஏ எம்எஸ்சி எம்காம் பிஎட் எம்எட். இப்போ நம்ம ஸ்கூல் பிரின்சிபல் சார் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்னால அவரோட இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஏ பிஎட்னு இருக்கும். இப்போ நாங்கள் எல்லாமே இங்கிலீஷ் டீச்சர்ஸ் எல்லாமே எம்ஏ பிஎட்னு போட்டிருப்போம். இதே சயின்ஸ் ஃபிசிக்ஸ் மிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎட்னு போட்டிருப்பாங்க. காமர்ஸ் சார் இருந்தால் எம்காம் பிஎட்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த குரூப் வேரியேஷன் அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் தெளிவாக படிக்கணும். ஃபார் வாட் ஜாப் தே ஆர் ஆஸ்கிங், ஃபார் வாட் குவாலிஃபை, இதெல்லாம் வந்து எஜுகேஷனல் ஃபீல்டுக்கு கண்டிப்பாக பிஎடோ எம்எடோ போடணும். எப்போ லெக்சரருக்கு இவங்களுக்கெல்லாம் எம்ஃபில் இந்த மாதிரி பிஹெச்டி போடணும். டீச்சிங் இன் தமிழ் இங்கிலீஷ் பார்த்திங்களா எம்ஏ பிஎட் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு எம்எஸ்சி பிஎட் எம்எட் கொடுத்துருக்காங்க. அது போக கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாங்கன்னா அதே மாதிரி தான் எம்சிஏ போடலாம், எம்எஸ்சி போடலாம். லைப்ரரியனுக்கு பேச்சுலர் ஆஃப் எல்ஐஎஸ் போட்டிருக்காங்க, எம்எல்ஐஎஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. பிடிஸ்க்கு டிகிரி வித் பிஎட்னு போட்டிருக்காங்க. மியூசிக் டிப்ளமோ இன் மியூசிக். ஹிந்தி டீச்சர்ஸ் அதே மாதிரி ஸ்பெஷல் லாங்குவேஜாக இருந்தால் அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். இப்போ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்னெல்லாம் கேட்டால் எனி டிகிரி இந்த வேலைக்கெல்லாம் போகிறாங்க, சேல்ஸ் ரெப் இந்த மாதிரியெல்லாம் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பிஎஸ்சியும் போடலாம், பிஏ போடலாம், அந்த மாதிரி போடலாம். இப்போ ஒன்றும் இல்லை ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு நிற்க சொல்லி கேட்குறாங்களா, அது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஏ இங்கிலீஷ் போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஏன்னா ரிசப்ஷனிஸ்ட்டுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் எல்லா லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்கன்னா யார் வேணாலும் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அவங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜருக்கு அதே மாதிரி தான், அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கும் அதே மாதிரி, அக்கௌண்டன்ட் கிளர்க்குக்கெல்லாம் எனி டிகிரி. அவங்களாம் ஆக்சுவலாக +2 முடிச்சுட்டு ஒரு டிகிரி இருக்கணும் அவங்கள. ஸ்டெனோகிராஃபர்னா டைப்பிஸ்ட் அந்த ஷார்ட் ஹேண்டில் குவாலிஃபை படிச்சிருக்கணும். டைப்பிஸ்ட்னா குவாலிஃபிகேஷன். இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த 1 மார்க் இந்த குவாலிஃபிகேஷன் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற காலத்தில் யூ ஹேவ் டு யூஸ் தீஸ் திங்ஸ் அக்கார்டிங் த கொஸ்டின் இட் இஸ் ஆஸ்ட் இன் யோர் கொஸ்டின் பேப்பர். அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் இது பண்ணணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்ம ஒரு ஃபார்மெட்டை I am going to give you one format of this letter writing. another format பாருங்க. ஒரு இது ஆக்சுவலாக எதுக்குன்னா இதே பயோடேட்டாவோட இது வந்து ஒரு ஸ்கூலுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க. நேம் பார்த்தீங்களா, ஃபாதர்ஸ் நேம். அதான் ஃபாதர்ஸ் நேம் எழுதலாம். பட் இங்கே வந்து டீச்சர்ஸ் காலனின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க ஊரை மட்டும் வைவைன்னு போட்டிருக்காங்க. பட் பெட்டர் யூ யூஸ் வைவை. நேஷ்னாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஏஜ்
அதே மாதிரி செக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் எழுதுங்க. ஆனால் இயர் பார்த்துக்கோங்க, கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் கொண்டு வரணும். நீ எப்போ 10th முடிச்ச 12th முடிச்ச அந்த ஃபார்மெட்டில் கரெக்டாக வரணும். ஸோ அதனால் இந்த ஃபார்மெட்டை வந்து those who are able to do well apply this. other than that நாங்கள் நோட்டில் எழுதி கொடுக்கோம் பாருங்களேன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் MA BEd அந்த மாதிரி போட்டால் கூட போதும். பட் நல்லா எழுதக்கூடிய தெரிஞ்சவங்க இது ஃபார்மெட்டை பார்த்துக்கோங்க. ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. இது வந்து ஒரு நம்ம ஸ்கூல் டீச்சிங்க்கு ஜாபுக்காக இது ஒரு மாடல் காட்டிருக்கேன். அப்போ பாருங்க, பிஜி டீச்சர் இங்கிலீஷ் எந்த ஸ்கூலில் வேலை பார்த்தாங்க, எத்தனை வருஷம் வேலை பார்த்தாங்க, இதெல்லாம் வந்து யார் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறேன்னா, those who can do the best, those children apply these 2 columns. அதர் தென் தட் நார்மலாக எழுதக்கூடிய அத்தனை பேருமே ஜஸ்ட் யூ ரைட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் போட்டு என்ன வேலை கேட்டுக்கிறாங்களோ அதை போட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் 5 years 4 years அந்த மாதிரி போட்டுருங்க. லாங்குவேஜஸ் பாருங்கள், இவங்க தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஃப்ரெஞ்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி CBSE ரேஞ்சாக இருந்தால் அங்கே இந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஞ்செல்லாம் தெரியும்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் போட்டிருக்காங்க பாருங்க, ப்ரைஸஸ் அண்ட் அவார்ட்ஸ், சேலரி, ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து இந்த லெட்டர் ரைட்டிங்கோட ஒரு ஃபார்மெட். இது டிக்ளரேஷன். அதே மாதிரி பாருங்கள், I hereby solemnly declare that the information and the statements given in the application are true and complete to the best of my knowledge and belief. சிக்னேச்சர் பார்த்தீங்களா, மேலே தான் போடணும், எக்காரணத்தை கொண்டு கீழே போட்டுறாதீங்க. அதே மாதிரி தான் பிளேஸும் டேட்டும் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இது தெளிவாக அவங்க 2 address கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் 2 address இப்படி எழுதியிருக்காங்க. தெளிவாக கொடுக்கலன்னா தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். யூ ஹேவ் டு சி வாட் தே வாஸ். ஒர்க்காக இருந்தால் மேனேஜர், ஸ்கூலாக இருந்தால் கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல், ஹெட்மாஸ்டர்னு போடலாம். ஜாபாக இருந்தால் மேனேஜர்னு இது பண்ணுவீங்க. நியூஸ் பேப்பர் கண்ட்ரோல் எடிட்டர். ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங். இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு இட் வில் பி ஆஸ் ஃபார் 5 marks திஸ் ஜாப் அப்ளிகேஷன். ஜஸ்ட் யூ கோயிங் டு ரைட் திஸ் பயோடேட்டா ஒன்லி. ஸோ ப்ரிப்பேர் வெல். என்ன லெட்டர் ரைட்டிங், இந்த லெட்டர் ரைட்டிங் தான் நான் வரும்னு சொல்ல கிடையாது, இது ஒரு மாடல். ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் திஸ் ஃபார்மேட் and you have to get ready, then you have to see the question paper, then give the qualification. நாள் மிஸ் இதுதான் கொடுத்துருக்கேன், இதான் வரும்னு சொல்லலை, இது பயோடேட்டா வரும், பட் கொஸ்டின் வந்து வேரி ஆகும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெட்டர் ரைட்டிங் பொறுத்தவரைமா உங்களுக்கு 5 marksக்கு இது வரும்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கிராமர் பார்ட். கிராமர் பார்ட்டில் பார்க்க போகிறது இன்வர்ஷன். நம்ம ஆக்சுவலாக லாஸ்ட் இயரே பார்த்துக்கோம், கண்டிஷனல் கிளாஸ்ன்னு பார்த்துருக்கோமா இல்லையா, லாஸ்ட் இயர் பார்த்தோம். வாட் யூ மீன் பை கண்டிஷனல் கிளாஸ்னால், வாட் இட் வில் ஹேவ், இட் இஸ் ஆஸ் ஏ கன்ஜெக்ஷன் இஃப். அதாவது மெயின் கண்டிஷனல் கிளாஸ்னால் வாட்ஸ் அ மெயின் திங், கண்டிஷனல் கிளாஸ் மீன்ஸ் அ வேர்ட் தட் இஸ் அ கன்ஜெக்ஷன் இஃப், தட் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் ஏ சென்டென்ஸ். கண்டிஷனல் கிளாஸில் இஃப்ங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஏ சென்டென்ஸ். இட் ஹேஸ் எ சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அண்ட் ஆல்சோ கண்டிஷன். கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒரு வேர்ப் இருக்கும், அது கூட ஒரு கண்டிஷன் இருக்கும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஏ கண்டிஷன். கண்டிப்பாக இருக்கும். இந்த இஃப்ங்கிற வார்த்தையை தான் மெயினாக இருக்கும். இந்த வார்த்தையில் தான் கண்டிஷனும் இருக்கும். அதாவது இப்படி இருந்தால் இப்படி ஆகும் அப்படிங்க முன்கூடியே நமக்கு தெரியும். ஆல்ரெடி யூ ஹவ் லேர்ன்ட் இன் 11th standard வாட் ஆர் த 3 types ஆஃப் கண்டிஷனல் கிளாஸ்னு பார்த்தோம். 1, 2 and 3. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ப்ராபபிள், தட் இஸ் நடக்கக்கூடியது. செகண்ட் இஸ் இம்ப்ராபபிள், நடக்க வாய்ப்பு இல்லாதது. அண்ட் தேர்ட் இஸ் இம்பாசிபிள், இறந்த காலத்தில் நடைபெறாதது. இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். 3 classes பார்த்தோம். அதாவது நம்மளுக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது ஒன்று, நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது, இனிமேல் நடக்காத நினச்சி இது பண்ணுறது. இது 3 தான் நம்ம we have seen in last year. Now we are going to see this also. We have seen inversion also we have seen in last class in 11th standard, but again we are going to recall inversion in conditional class. Inversion in conditional class is also the same thing. The main word conjunction is if. But what is the main thing here அப்படின்னா, inversion அப்படிங்கிறப்ப you are not going to use if. Instead of if, the auxiliary verb act as if. ifக்கு பதிலாக auxiliary verb தான் நீங்கள் மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இந்த இன்வெர்டட் கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து என்னென்னா இஃப்ங்கிற வேர்டு இருக்காது, அந்த கண்டிஷனல் கிளாஸுங்கிற இஃப் இருக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் த ஆக்சிலரி வேர்ப் ஆக்ட் இன் இட்ஸ் பிளேஸ். இப்போ அதை எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம் பாருங்க. இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. இந்த பேர்டு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்களா, இந்த சென்டென்ஸை. இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. நான் ஒரு பறவையாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், பறப்பேன். அப்போனா என்ன அர்த்தம், நான் பறவையாக இல்லை, இனிமேலும் ஆக முடியாது. இட்ஸ் அ பாஸ்ட் இவெண்ட், தட்ஸ் அ திங். செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ். இது வந்து செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ். இது என்ன நடைமுறையில் இது வந்து நடக்காது. நம்ம இனி பறவையாக மாற முடியுமா, மாறவே முடியாது.
ஸோ ஆனால் நம்மளோட இமேஜினேஷன் மனசுக்குள்ளே ஒரு இது சரி நான் மட்டும் பறவையாக இருந்தால் நான் பறப்பேன். அப்போ இந்த இஃப்ங்கிற கண்டிஷனல் கிளாஸோட இதை வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங்காக வி ஹேவ் டு மேக் இட் அன் இன்வர்ஷன். அர்த்தம் அதாவது இன்வர்ஷனில் கொண்டு வந்தாலும் அர்த்தம் மாறக்கூடாது. வி ஷுட் நாட் சேஞ்ச் த மீனிங். வேர் ஐ எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. தட் இஸ் த திங். இங்கே பாருங்கள் எதை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. தே ஹவ் ரிமூவ் தட் வேர்ட் இஃப். அண்ட் இங்கே ஆக்சிலரி வேர்ப் என்ன பாருங்கள் வேர். வாட்ஸ் இட் ஆக்சிலரி வேர்ப் வேர். அந்த வேர் ஐ எ பேர்ட் அந்த வேருங்கிறத முன்னால் வந்துடுது. இதே அர்த்தம் தான். அர்த்தம் மாறவே இல்லை. தேர் இஸ் நோ சேஞ்ச் த மீனிங். பட் இன்ஸ்டெட் ஆஃப் இஃப் வி ஆர் யூஸிங் த ஆக்சிலரி வேர்ப் இன் ஃப்ரண்ட். வேர் ஐ எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. இந்த மெயின் கிளாஸ் பாருங்கள் மாற்றங்களே இருக்காது. ஒன் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து கண்டிப்பாக மாறாது. நீங்கள் எங்கே மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே இஃப் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ணணும். நல்ல கீவேர்டு நினைப்பு வச்சுக்கோங்க. வேர் யூ ஷுட் சேஞ்ச் வேர் த சென்டென்ஸ் யூ ஹேவ் இஃப். அந்த பகுதி ஆஃப் சென்டென்ஸ் வில் பி சேஞ்சஸ். அதை ரிமைனிங் த மெயின் சென்டென்ஸ் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் தட். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்களா இஃப் ஐ வேர் எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. ஸோ யூ ஹவ் ரிமூவ்டு இஃப் அண்ட் அதில் ஆக்சிலரி வேர்ப் என்னது வேர். அந்த வேரை முன்னால் கொண்டு வந்துட்டோம். வேர் ஐ எ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. நான் ஒரு பறவையாக இருந்தேன்னா நான் மட்டும் பறப்பேன். அப்போனா இட்ஸ் நாட் பாசிபிள். தட் இஸ் எ திங். நம்மளால் முடியாது. ஆனால் வந்து நம்ம இமேஜினேஷனில் அதை நினச்சி பார்க்குறோம். சரி நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தால் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இஃப் ஐ ஹேட் நோன் யூ வேர் இல் ஐ வுட் ஹேவ் கால்ட் ஆன் யூ. இது அதே மாதிரி தான். இம்ப்ராபபிள் இதுவும் அதே மாதிரி தான். என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சிருந்தால் உனக்கு நீ உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை கூப்பிட்டு பேசியிருப்பேன் உனக்கு ஃபோன் கால் பண்ணியிருப்பேன். அப்போனா என்ன அர்த்தம் நமக்கு இன்ஃபர்மேஷன் வரல நமக்கு தெரியல. அவனுக்கு உடம்பு சரியில்லைங்க நமக்கு இன்ஃபர்மேஷன் வரல அதனால் நம்ம போய் பார்க்கல. ஸோ அதை நான் அதுக்கப்புறம் நம்ம கேள்விப்பட்டு இப்படி சொல்கிறோம். அதான் இஃப் ஐ ஹேட் நோன் யூ வேர் இல் எனக்கு தெரிஞ்சிருந்தால் தட் இஃப் யூ வேர் இல் ஐ வுட் ஹேவ் கால்ட் ஆன் யூ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ். இட்ஸ் தேர்ட் கண்டிஷனல் கிளாஸில் இருக்குது. எதை வச்சு தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ் கண்டுபிடிக்கப்பாங்க ஹேட் ப்ளஸ் வேர்ப் 3. தட்ஸ் அ திங். இஃப் ஐ ஹேட் நோன் ஹேட் ப்ளஸ் வேர்ப் 3 வென் யூ ஹேவ் தட் இஸ் அ திங் இம்பாசிபிள். அப்போனா அவனுக்கு உடம்பு சரியில்லைங்க நமக்கு தெரியவே இல்லை நம்ம போய் பார்க்கவே இல்லை. இப்போ அவன் நல்லா வந்துட்டானா அதனால் அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம்னா கேட்குறோம் அடடா எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் வந்து உன்னை பார்த்துருப்பேனே. ஸோ இந்த ஹேட் ப்ளஸ் வேர்ப் 3 வந்தாலே இந்த மெயின் இதில் வுட் ஹேவ் ப்ளஸ் வேர்ப் 3 வரும். would have plus verb 3. பட் இதை இன்வர்ஷனில் கொண்டு போய் எப்படி கொண்டு வருவீங்க. இஃப் ஐ ஹேட் நோன் யூ வேர் இல் அப்போ என்ன அர்த்தம் வாட் யூ ஷுட் ரிமூவ் இஃப் ரிமூவ் பண்ணிடுவோம். இங்கே பி வேர்ப் என்னது ஹேட். அப்போ என்ன போடுறீங்க ஹேட் ஐ நோன் யூ வேர் இல் ரிமைனிங் திங் ஆஸ் இட் இஸ். அப்போ முன்னால் பி ஆக்சிலரி வேர்ப் என்ன ஹேட். ஹேட் பக்கத்தில் சப்ஜெக்ட் வந்துடணும். இங்கேயும் முன்னால் வேறு பக்கத்தில் என்ன வேணும் கண்டிப்பாக ஹேடோ என்ன ஷுட்டோ என்னென்ன கொடுத்தாலும் அதை முன்னால் கொண்டு வரும்போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வேர்ட் ஷுட் பி ஏ சப்ஜெக்ட். should be a subject. Had I known you were ill I would have called on you. ஸோ எகெயின் மறுபடியும் ஹேடை தூக்கி போடக்கூடாது. சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க ஆர்வ கோளாறில் ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்களை நாங்கள் எக்ஸாமில் பார்த்துருக்கோம். ஆஹா ஈஸியாக கேட்டாங்க எக்ஸாம் நல்லா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது வந்திருக்குன்னு நினச்சிட்டு எழுதுகிற அவசரத்தில் 2 தடவையும் வேறு இங்கே முன்னாலேயும் வேறு போட்டிருப்பாங்க அடுத்ததுலேயும் மறுபடியும் சப்ஜெக்ட் பக்கத்தில் வேறு போடுவாங்க. அப்போ ராங். ஓல் ஆன்சர் இஸ் ராங். ஸோ யூ ஷுட் யூஸ் ஒன் தட் ஆக்சுவலி ஒன்லி இன் ஒன். அப்போ முன்னால் போட சொல்லணும். இன்வர்ஷனால முன்னால் கொண்டு வந்துடணும். when you bring it in front you should not do any changes. இப்போ இதே இன்னொரு பேட்டர்னில் இப்போ நம்ம முன்னால் இன்வர்ஷனில் கொண்டாட சொல்லி என்ன சொல்லிட்டு இஃப்ல கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. இதே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த ஆக்சிலரி வேர்பை இந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப் பிஃபார்ம் வேர்பை முன்னால் கொடுத்துட்டு இஃப்ல கொண்டாங்கன்னு சொல்லி தலைகீழாக கேட்பாங்க. இது சேம் திங்கு தான். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸில் என்ன பண்ணணும் ஷுட்டை கொண்டு வந்து சப்ஜெக்ட் பக்கத்தில் போட்டு முன்னால் இஃப் சேர்த்துறோம். இதுதான் வெரி ஈஸி. இது சேம் திங். எங்கேயுமே மீனிங் மாறது இல்லைம்மா. நீங்கள் இந்த இஃப்பை எடுத்துகிட்டு ஆக்சிலரி வேர்ப் போட்டாலும் மீனிங் ஷுட் நாட் பி வில் நாட் சேஞ்ச். சேம் வே இஃப்பை போட்டு சப்ஜெக்ட் பக்கத்தில் அந்த ஆக்சிலரி வேர்ப் போட்டாலும் இந்த மீனிங் வில் நாட் சேஞ்ச். பிகாஸ் நம்ம என்ன இது மெயின் கிளாஸ் இது டச் பண்ணல அதை அப்படியே சேஞ்சஸ் பண்ணல அதை பண்ணல. ஷுட் யூ நீட் மை ஹெல்ப் அகெயின் ஜஸ்ட் கிவ் மீ எ ரிங். இது வந்து இன்வர்ஷனில் இருக்குது. இங்கே எது வந்து பி ஃபார்ம் வேர்ப் எது நம்மளுக்கு ஆக்சிலரி வேர்ப் மாடல் வேர்ப் எது ஷுட் யூ நீட் மை ஹெல்ப் அகெயின் ஜஸ்ட் கிவ் மீ ஏ ரிங். உனக்கு உதவி தேவைன்னா உனக்கு ஏதாச்சும் உதவி தேவைன்னா ஜஸ்ட் எனக்கு ஒரு கால் பண்ணேன். அதை தான் நம்ம இப்போ இஃப் யூஸ் பண்ணி எழுதும்போது பாருங்கள் இஃப் யூ ஷுட் அந்த இஃப் முன்னால் கொண்டாந்ததையும் அந்த சப்ஜெக்ட் பக்கத்தில் என்ன போயிடுச்சு அந்த ஷுட். இஃப் யூ ஷுட் நீட் மை ஹெல்ப் அகெயின் ஜஸ்ட் கிவ் மீ ஏ ரிங். அதான் 2 டைப்லையும் கேட்கலாம். கொஷின் பேப்பரில் ரீரைட் யூஸிங் இஃப்னு கேட்டால் இந்த பேட்டர்ன்
பிகின் வித் இன்வர்ஷன் கேட்டால் நீங்கள் எங்கே ஆக்சிலரி வேர்ப் இருக்குதுன்னு பாருங்கள். நாட் இன் மெயின் கிளாஸ் கண்டிஷனல் கிளாஸில் பாருங்கள். அந்த இஃப்ங்க இருக்கிற கொடுத்துருக்க காலத்தில் கொடுத்துருக்கிற வேர்பை பாருங்கள். அந்த வேர்பை தான் நீ முன்னால் கொண்டாடணும், இஃபை ரிமூவ் பண்ணணும். சிலர் மாற்றி செஞ்சிடறாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்க, ரிமைனிங் ஆஃப் த மெயின் கிளாஸில் தூக்கி மாற்றிடுறாங்க. யூ ஷுட் நெவர் டச் தோஸ் திங். அதை அப்படியே கேஷுவலாக எழுதிட்டு போயிடுவீங்க. ஸோ இந்த கண்டிஷன் இஃப்ங்கிற வேர்டை வரக்கூடிய இடத்துல பார்த்து நீங்கள் எடுக்கணும். ஸோ கொஸ்டின் பேப்பர் தெளிவாக பண்ணுங்கள். ரீரைட் யூஸிங் இஃப்னா இந்த இஃப் முன்னால் போடும்போது தட் வேர்ப் வில் கம் ஆஃப்டர் தட் சப்ஜெக்ட். இஃப் யூ ஆர் மேக்கிங் அன் இன்வர்ஷன் வித் இஃப் எடுக்கணும் போது முன்னால் என்ன பண்ணணும், ஆக்சிலரி வேர்ப் வரணும். வேர் யூ எ கிங் யூ வுட் நோ த டிஃபிகல்ட்டிஸ். அதே மாதிரி தான் நீ ஒரு ராஜாவாக இருந்திருந்தேன்னா யூ வுட் நோ த டிஃபிகல்ட்டிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ராஜாவும் இல்லை, அவருக்கு மக்களோட டிஃபிகல்ட்டிஸ் தெரியல. அதை நம்ம இப்போ இஃப் யூ வேர் எ கிங், நீங்கள் மட்டும் ராஜாவாக இருந்திருந்தால் யூ வுட் நோ த டிஃபிகல்ட்டிஸ். அப்போனா என்ன அர்த்தம், அவர் ராஜாவும் இல்லை, அவருக்கு அந்த டிஃபிகல்ட்டிஸ் மக்களோட இது தெரியலை. ஸோ தட் இஸ் த திங். இந்த ரெண்டு இதே மாதிரி ஃபார்மேட்டில் ஹேடு ஷுட்டு வேறுங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 தான் அடிக்கடி உங்களுக்கு கேட்கக்கூடிய ஃபார்மேட்டு. ஸோ அப்போ பி ஃபார்ம் அந்த வேர்ப் வேரோட இதுவும் ஆடு ஷுட்டு இதெல்லாமே தெளிவாக பார்த்துக்கோங்க. 2 மார்க்ஸுக்கு தடவை கேட்கப்படும். ரீகால் பண்ணுங்கள். ரெஃபர் யோர் 11th ஸ்டாண்டர்ட் புக் ஆல்சோ, ப்ரீவியஸ் புக் ஆல்சோ. இஃப் யூ ஹேவ் ஈவன் 9th எந்த புக்கு, கிராமர் இஸ் அ கிராமர் தான். நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் வேணாலும் இந்த மாதிரி இன்வர்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணி ப்ரிப்பேர் வெல். டோன்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கிளியர் தட். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது rewrite the sentence using if without changing the meaning. இது நம்ம 12th ஸ்டாண்டர்டோட மெயின்ஸ். இது rewrite the sentence using if. இப்போ நம்ம 2 இது பார்த்தது தான் அங்கே இன்வர்ஷன் பார்த்தோம். இன்வர்ஷனில் if பார்த்தோம், அதே மாதிரி ஆடு போட்டு இது பண்ணுறதையும் பார்த்தோம். இங்கே நல்லா கொஸ்டின் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. rewrite the sentences using if without changing the meaning. மீனிங் மாறவே கூடாது, அர்த்தம் மாறக்கூடாது, ஆனால் இஃப்பால் யூஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். அன்லெஸ் யூ கோ ஃபார் எ வாக் ரெகுலர்லி யூ கெனாட் ரெடியூஸ் யுவர் வெயிட். அன்லெஸ், இந்த வேர்ட் அன்லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ வாக்கிங் ரெகுலராக போகாத வரைக்கும் உன்னால் என்ன பண்ண முடியாது, எடை குறைக்க முடியாது. தட் வேர்ட் இஸ் ஆல்சோ அன்லெஸ் ரெஃபர்ஸ் டு நெகட்டிவ். தட்ஸ் அ திங். நீ முயற்சி பண்ணலை, அன்லெஸ் யூ கோ ஃபார் எ வாக் ரெகுலர்லி, நீ வாக்கிங் போகாத வரைக்கும் உன்னால் என்ன பண்ண முடியாது, யூ கேனாட் ரெடியூஸ் யுவர். ஸோ த வேர்ட் அன்லெஸ். இப்போ வென் யூ வாண்ட் டு ரீரைட் த சென்டென்ஸ் யூஸிங் இஃப்ங்கிறப்ப யூ ஹாவ் டு ரிமூவ் தட் வேர்ட் இஃப். தட்ஸ் த திங். அந்த நம்ம என்ன வேர்டை ரிமூவ் பண்ணணும், இந்த சென்டென்ஸ்லாம் பாருங்கள், அன்லெஸ்ங்கிற வேர்டை தான் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இஃப் யூஸ் பண்ணுறோம். பட் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் அதே மாதிரி தான். த மெயின் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் தெர் இஸ் நோ சேஞ்ச் அட் ஆல். அதை டச் பண்ணவே பண்ணாதீங்க. யூ கேனாட் ரெடியூஸ் யுவர் வெயிட், அதை அப்படியே விட்டுருங்க. இங்கே மட்டும் முன்னால் மட்டும் பண்ணுங்க. வாட் டு பி சேஞ்ச்டு. அன்லெஸ் யூ கோ ஃபார் எ வாக் ரெகுலர்லி, நீ வாக்கிங் போகாத வரைக்கும். அப்போ இஃப்னு போடும்போது கண்டிப்பாக அன்லெஸ்ங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன், நெகட்டிவோட இது. தட் இஸ் அ திங். டூ ஆர் டஸ் அதை யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் டென்ஸோட டூ ஆர் டஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட். ஸோ அங்கே பாருங்கள், நெகட்டிவ் வேர்ட் டூ ப்ளஸ் நாட், அந்த நெகட்டிவ் யூஸ் பண்ணணும். இஃப் யூ டூ நாட் கோ ஃபார் எ வாக் ரெகுலர்லி, அந்த நெகட்டிவ் வேர்ட் நாட் யூஸ் பண்ணணும். இஃப் யூ டூ நாட் கோ ஃபார் எ வாக் ரெகுலர்லி யூ கேனாட் ரெடியூஸ் யுவர் வெயிட் தான். நீ இப்போ நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இஃப் யூ டூ நாட், நீ வாக்கிங் போகலைனாலே உன் வெயிட் குறையாது. நீ வாக்கிங் போகலைன்னா உன் வெயிட், அப்போனா அவள் வாக்கிங் போகலைங்கிறது கான்செப்ட் அது. இஃப் யூ டூ நாட் கோ ஃபார் எ வாக் ரெகுலர்லி, நீ வாக்கிங் போகவில்லை என்றால் உன்னோட எடை குறையாது. போகவில்லை என்றால் அது மாதிரி. அன்லெஸ், தட் இஸ் அ திங். அன்லெஸ் யூ கோ ஃபார் எ வாக் ரெகுலர்லி யூ கேனாட் ரெடியூஸ் அ வெயிட்டுங்கன்னா, இஃப் யூ டூ நாட், நீ வாக்கிங் போகலைன்னா. ஸோ அன்லெஸ் வந்தாலே ப்ளீஸ் ரிமெம்பர் த வேர்ட் டு யூஸ் நாட். தட்ஸ் அ நெகட்டிவ் திங். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். See the next one. Sindhu would not have won the world championship unless he had single-minded devotion. இந்த கொஸ்டனில் எங்கே அன்லெஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். தட் இஸ் அ திங். அப்போ எது மாறாது பாருங்கள். த ஃபஸ்ட் பார்ட், சிந்து would not have won the world championship. சிந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்க மாட்டா. ஏன் வாங்கியிருக்க மாட்டா?
எப்போ வாங்கியிருக்க மாட்டா? இஃப் ஷி had not single minded devotion. அவளுக்கு மட்டும் சிங்கிள் மைண்டட் டிவோஷன் இல்லாமல் இருந்திருந்தா அவள் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்க மாட்டா. அப்போனா என்ன அர்த்தம்? அவள் வாங்கிட்டா. ஷி had won the championship. பட் நம்மளுக்கு இங்கே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறது டோன்ட் சேஞ்ச் த மீனிங். அப்போனா அவள் அந்த சிங்கிள் மைண்டட் டிவோஷன் இல்லாமல் இருந்திருந்தால் அவள் வாங்கியிருக்க மாட்டான்னு நம்ம எழுதணும். ஸோ இப்போ அன்லெஸ் பதிலாக என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்? வாட் யூ ஷுட் யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் அன்லெஸ் இஃப். இஃப் பக்கத்தில் என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் சப்ஜெக்ட்டு. இங்கே வந்து நம்ம வேர்ப் 3னால என்ன சொல்லியிருக்கோம்? ஆட் ப்ளஸ் வேர்ப் 3. இங்கே மெயின் ஆக்சுவலி வேர்பு ஹேடு தான். ஹேவு ஹேடு ஹேடு. அப்போ 2 ஹேடு வரும். யூ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ஒன்று வந்து ரூல், தட் வேர்ப் கண்டிஷனல் கிளாஸ் 3யோட ரூல் வந்து ஹேட் ப்ளஸ் வேர்ப் 3, அந்த ஹேடும். இன்னொரு ஹேடு வந்து என்ன? இந்த பி ஃபார்ம் வேர்போட இது ஹேவு ஹேடு ஹேடு. ஸோ அந்த ஹேடு. அதனால தான் இங்கே நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். சிந்து would not have won the world championship if she had not had single-minded devotion. If she had not, அந்த நான் என்ன சொல்லியிருக்கேன்? அங்கே ஏன் டூ போட்டோன்னா இட்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். அந்த வேர்ப்னால தான் டூ போட்டோம். இங்கே வந்து வேர்ப் 3யோட இதனால தான் ஹேடு கொடுத்துருக்காங்க, கண்டிஷனல் கிளாஸ் 3. அதனால ஹேடு கூட அந்த நெகட்டிவ் வேர்ட் நாட். இஃப் ஷி ஹேட் நாட் ஹேட், ஆஸ் யூஷுவலாக நான் சொன்ன மாதிரி இந்த வேர்ப் ஹேட் சிங்கிள் மைண்டட் டிவோஷன். ஸோ கொஸ்டனை எழுதுறதுக்கு முன்னாலமா ஆன்சர் செய்யறதுக்கு முன்னால் கொஸ்டனை படிச்சுட்டு ஃபஸ்ட் டு ரெஃபர் இட் இஸ் இன் விச் கிளாஸ், அதுதான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட். வெதர் இட் இஸ் இன் ஃபஸ்ட் கிளாஸ், வெதர் இட் இஸ் இன் செகண்ட் கிளாஸ் ஆர் தேர்ட் கிளாஸ். ஃபஸ்ட் கிளாஸுங்கிறப்ப நம்ம டூ டஸ் யூஸ் பண்ணணும். செகண்ட் கிளாஸுங்கிறப்ப டிட் யூஸ் பண்ணுவோம், அந்த பி ஃபார்ம் வேறு. தேர்டுங்கிறப்ப யூ ஹேவ் டு யூஸ் ஹேட் ப்ளஸ் வேர்ப் 3. அப்போ ஹேட் நாட், அந்த இதை கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். யூ வில் நாட் ரீச் யோர் கோல் அன்லெஸ் யூ சேஸ் யோர் ட்ரீம். நீங்கள் வந்து எங்கே வேணால் இந்த சிந்துமே இது பின்னால் கொண்டு போகலாம். ஆனால் ஏன் கொண்டு போகலன்னு சொல்லுங்க, இங்கே நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த சிந்துங்கிற வேர்ட் மென்ஷன் பண்ணதுனால தான் நம்ம இஃப்பை முன்னால் கொண்டாந்துருந்தா இஃப் சிந்துன்னு போட்டிருக்கணும். அதனால தான் நம்ம ஆஸ் இட் இஸாக எழுதிட்டோம். ஏன் மிஸ் இதை முன்னால் கொண்டாடலாம்னா இஃப் சிந்து ஹேட் நாட் ஹேட் சிங்கிள் மைண்டட் டிவோஷன் ஷீ வுட் நாட் ஹேவ் ஒன் த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்னு ஆன்சர் எழுதலாம், தப்பில்லை. பட் அந்த சப்ஜெக்ட் அது நேம் கொடுத்துருக்கிறதுனால நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். நீங்கள் இப்படி கொண்டாந்திங்கன்னா அந்த ஷீ பக்கத்தில் இங்கே நேம் கொண்டாந்துடணும், அந்த சிந்துங்கிற பக்கத்தில் ஷீ போடணும். அது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுனால இப்படி கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ வில் நாட் ரீச் யுவர் கோல் அன்லெஸ் யூ சேஸ் யுவர் ட்ரீம். இங்கே வேர்டு எங்கே வந்திருக்குது? அன்லெஸ். அப்போ அதுதான் கான்செப்டில் முன்னாலேயும் கொண்டாடலாம், பின்னாலே எழுதலாம், எல்லாம் தப்பில்லை. பட் இது யூங்கிறப்ப 2 பக்கம் ஒரே பர்சனை குறிக்கிறதுனால யூ கேன் மேக் இட் எஸ் சென்டென்ஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அன்லெஸ் ஃபுல்லாக என்ன போட சொல்லியிருக்கேன்? வாட் யூ ஷுட் டூ? இஃப் யூ என்ன சேஸ், என்ன இது ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இஃப் யூ டூ நாட் சேஸ் யுவர் ட்ரீம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இஃப் த டென்ஸ் இஸ் இன் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆஃப் த வேர்ப் யூ ஹேவ் டு யூஸ் டூ. அதே வந்து டஸ், டூ நாட், டஸ் நாட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் இஃப் இட் இஸ் நான் வேறு இதாக இருந்தால் சொன்ன மாதிரி ஹேட் நாட் இதை பார்த்துக்கோங்க. ஸோ இஃப் யூ டூ நாட் சேஸ் யுவர் ட்ரீம் யூ வில் நாட் ரீச் யுவர் கோல். இங்கே நெகட்டிவ் வந்துருச்சு, அன்லெஸ் பதிலாக டூ நாட் வந்திருக்கா. எல்லா இடத்துலையுமே அன்லெஸ் பதிலாக இஃப் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக யூ ஹேவ் டு யூஸ் நாட். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் அன்லெஸ் இந்த இஃப் கொண்டு வர்றீங்க, இஃப்லேருந்து அன்லெஸ் கொண்டு வரீங்கன்னா யூ ஷுட் நாட் யூஸ் நாட். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். Unless we plant more trees, we cannot save our planet. Unless we plant more trees. அர்த்தம் என்ன தான்? நம்ம மரம் எவ்வளோ மரம் வைக்காத வரைக்கும் நம்ம என்ன காப்பாற்ற முடியாது, நம்ம பூமியை காப்பாற்ற முடியாது, நம்ம பிளானெட்டை காப்பாற்ற முடியாது. அப்போ நம்ம நிறைய மரம் நெட்டணும், நெட்டில். அதனால தான் இஃப் வி டூ நாட் பிளான்ட் மோர் ட்ரீஸ், நம்ம மரம் நெட்டலைன்னா என்ன பண்ண முடியாது? நம்ம பூமியை காப்பாற்ற முடியாது. ஸோ அதே மதம் இஃப் வி டூ நாட், யாருக்கு நம்ம எந்த பர்சன்ஸ்க்கு டூ யூஸ் பண்ணுவோம்னு தெரியும், யாருக்கு டஸ் யூஸ் பண்ணணும் தெரியும். ஐ, வி, யூ, தேக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். ஈஸி இட் வந்தால் என்ன யூஸ் பண்ணுவீங்க? டஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இங்கே வி வந்திருக்கு பார்த்தீங்களா? இஃப் வி டூ நாட் பிளான்ட் மோர் ட்ரீஸ் வி கேனாட் சேவ் அவர் பிளானட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The palace cannot be kept clean unless we appoint more people. அப்போ பேலஸ் க்ளீனாக இல்லை, எப்போ க்ளீனாக வைக்க முடியும்? நிறையா அமைத்து அப்பாயின்ட் பண்ணலாம், ஆனால் அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணல. அதுதான் இது சொல்கிறாங்க. இஃப் யூ டூ நாட் அப்பாயிண்ட் மோர் பீப்புள், நம்ம மோர் பீப்புள் அப்பாயிண்ட் பண்ணலைன்னா அன்லெஸ் எங்கே வந்திருக்கு பாருங்கள், அந்த இது முன்னால் கொண்டாங்க. அந்த சிந்துக்கு மட்டும்தான் மாற்றலை, பிகாஸ் அந்த நேம் கொடுத்துருக்கறனால. அதை நேமை தவிர வேர்ப் பர்சன்ஸ் நம்பர் 1, 2, 3 கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து ஆஸ் யூஸ்வலாக சென்டென்ஸாக எப்படி வேணாலும் கொண்டு வந்துக்கலாம், தப்பில்லை. ஆனால் பர்சன்ஸ் நேம் கொடுத்துக்கிறப்ப நேம் மாற்றுறதுக்கு கரெக்டாக தெரியணும். இஃப் வி அன்லெஸ் வி அப்பாயிண்ட் மோர் பீப்புள், அன்லெஸ். ஸோ அன்லெஸ்ங்கிறப்பதில் என்ன போடணும்? இஃப் வி, அப்புறம் அப்பாயிண்ட் என்ன டென்ஸ்? ப்ரெசன்ட். ஸோ இஃப் வி டூ நாட் அப்பாயிண்ட் மோர் பீப்புள் த பேலஸ் கேனாட் பி
kept clean. If you do not appoint more people, the palace cannot be kept clean. இன்னும் சில எக்ஸசைஸோட இதை இந்த புக்கில் இருக்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ரீரைட் தி ஃபாலோயிங் சென்டென்ஸ் யூசிங் இஃப்ல. இதை நான் இப்போ நடத்தின இதே தான் வந்திருக்கு. இந்த சிந்து இது வரைக்கும் பார்த்தோம். இதில் டி ஒன்று பாருங்கள். The rescue team would not have saved the victims unless they had received the call in time. எது மாறவே தேவையில்லை. The rescue team would not have saved the victims. அவங்களால காப்பாற்றிருக்க முடியாது unless they had received the call in time. அப்போ அந்த பகுதி மாற்ற தேவையில்லை. The rescue teams would not have saved the victims if they had not received the call in time. அப்போனா அவங்க கால் மட்டும் அவங்க கரெக்ட் டைம் கிடச்சிக்கல, அவங்களால காப்பாற்றிருக்க முடியாது. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலாக த ரெஸ்கியூ டீம் வந்து காப்பாற்றிருக்கிறாங்க. பட் என்ன ஆகியிருந்திருக்கும், ஒரு வேளை இஃப் தே ஹேட் நாட் ரிசீவ்ட், நல்லா கவனிங்க, இஃப் தே ஹேட் நாட் ரிசீவ்ட், இங்கே ஹேட் ப்ளஸ் verb 3 இதுலேயே தெரிஞ்சு இட் would not have. இந்த would not have had plus verb 3 வந்தாலும் it refers to conditional class 3. that is a conditional class 3, it's a past event. பட் இங்கே நெகட்டிவ் ஃபார்மெட் கொண்டாடுறதுனால நம்ம had not நெகட்டிவ் யூஸ் பண்ணுறதுனால சொல்கிறோம். இஃப் தே had not received the call in time, கால் மட்டும் அவங்க டைம் கிடைக்காம இருந்திருந்தால் அவங்களால காப்பாற்றிருக்க முடியாது. பட் ஆக்சுவலாக அப்போனா என்ன அண்டர்ஸ்டூட், நம்மளுக்கு அவங்க காப்பாற்றிட்டாங்க. பட் நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுறது நெகட்டிவ் மீனிங் மாறக்கூடாதுனால இது சொல்கிறோம். So, if they had not received the call in time, the rescue team would not have saved the victims. இந்த இடத்துல இதேன்னு இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு இதை அப்படியே தான் இது பண்ணி ஆகணும். The portraits would not have been so natural unless the artist had given his best. அதே மாதிரி தான் பாருங்கள். The portraits would not have been so natural. இந்த பிக்சரெல்லாம் நேச்சுரலாக இருந்திருக்காது. என்ன, unless the artist had given his best. அந்த ஆர்டிஸ்ட் நல்ல பெஸ்ட்டாக கொடுக்குற வரைக்கும் இந்த பிக்சர்ஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்காது, இயற்கையாக இருந்திருக்காது. இதை ஆன்சர் நம்ம நெகட்டிவாக மாற்றும் போது இஃபை போடும்போது என்ன பண்ணுவோம், the portraits would not have been so natural if the artist had not given his best. அந்த ஆர்டிஸ்ட் மட்டும் அவனோட பெஸ்ட்டை கொடுக்காம இருந்திருந்தா இந்த பிக்சர்லாம் எப்படி இருந்திருக்காதான், நேச்சுரலாக இருந்திருக்காது. ஸோ when you use removing unless, make it sure if பக்கத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்க்கு அப்புறம் இந்த if it is a verb 3னா had plus not, if it is a verb 1னா the do notங்கிற வேர்பை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், the manager would not have selected Nitiksha unless he exhibited good accounting skill. எங்கே வருது unless? The manager would not have selected Nitiska. எப்போ செலக்ட் பண்ணியிருக்க மாட்டார், unless பதில் என்ன போடணும், if she had not exhibited. இங்கே இடத்துல கொஸ்டனில் ஹேட் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டாங்கம்மா. ஆக்சுவலாக அந்த எக்ஸிபிட்டடுங்கிற இடத்துல ஹேட் வரணும், அவங்க அங்கே பிரிண்டில் யூஸ் பண்ணல. பட் நம்ம லெசன்ஸ் இது மாதிரி சொல்கிறோம், இங்கே ஹேடை யூஸ் பண்ணியாகணும். இஃப் ஷி ஹேட் நாட் எக்ஸிபிட்டட் குட் அக்கௌண்டிங் ஸ்கில், அந்த வேறு எக்ஸிபிட்டடுன்னு கொடுத்துருக்காங்க, அங்கே ஹேட் எக்ஸிபிட்டடுன்னு வரணும் கொஸ்டனில். யூ ஹேவ் டு யூஸ் தட். ஸோ த மேனேஜர் வுட் நாட் ஹவ் செலக்டட் நிதிஷ்கா இஃப் ஷி ஹேட் நாட் எக்ஸிபிட்டட் குட் அக்கௌண்டிங் ஸ்கில். த நெக்ஸ்ட் ஒன், the policeman would not have arrested the man unless he had violated the rules. இதுவும் அதே மாதிரி தான். policeman would not have arrested the man unless பதிலாக if he had not violated the rules. ரொம்ப தெளிவாக என்ன ரொம்ப ஈஸினா, தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ் வரும்போது unless பதிலாக if சப்ஜெக்ட் ப்ளஸ் add not. தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ்க்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனல் கிளாஸாக இருந்தால் if சப்ஜெக்ட் do not. இதுதான் ரூலே. அந்த எங்கே மாற்றணுங்கிற மட்டும் நீங்கள் தெளிவாக பண்ணிக்கணும். மிஸ்டர் குணல் வுட் நாட் ஸ்பான்சர் மை ஹையர் எஜுகேஷன் அன்லஸ் ஐ ஸ்டடிட் வெல். இந்த இடத்துல ஐ வந்திருக்கிறதுனால உங்களால் கொண்டாடலாம். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே தான் நான் சொன்னேன் இது எந்த கிளாஸில் இருக்குது, இட் இஸ் இன் விச் கிளாஸ். so far we have seen the sentences first class. அந்த do not வந்ததெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் ஆகியிருந்தது. தேர்ட் கண்டிஷனல் கிளாஸ்க்கு நம்ம பார்த்தோம் ஹேட் ப்ளஸ் verb 3 வந்தது, அதனால் உடா வந்தது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ். வென் இட் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸ்னாலே இட் இஸ் இன் கண்டிஷனல் கிளாஸ் 2. பாஸ்ட் டென்ஸ்னாலே கண்டிஷனல் கிளாஸ் 2. அப்படி பாஸ்ட் டென்ஸ் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியது did not. நெகட்டிவாக இருந்தால் not, did. கண்டிப்பாக நம்ம பாஸ்ட் டென்ஸ் இஃப் இட் இஸ் இன் செகண்ட் கண்டிஷனல் கிளாஸ் இருக்கும்போது
பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வந்தாலே டிட் தான். அதான் இங்கே பாருங்களேன். மிஸ்டர் குணல் வுட் நாட் ஸ்பான்சர் மை ஹையர் எஜுகேஷன். மிஸ்டர் குணல் வந்து இவருக்கு ஹையர் எஜுகேஷன் ஸ்பான்சர் பண்ண முடியல. ஏன், என்ன ரீசன்? அன்லெஸ் ஐ ஸ்டடிட் வெல். தட் இஸ் த திங். நான் நல்லா படிக்காத வரைக்கும் எனக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு வாய்ப்பு கிடையாது. இஃப் ஐ டிட் நாட் ஸ்டடி வெல், நான் நன்றாக படிக்கவில்லை என்றால் என்ன பண்ண மாட்டார் அவர்? கண்டிப்பாக இஃப் ஐ டிட் நாட் ஸ்டடி வெல், நான் படிக்கலைன்னா மிஸ்டர் குணல் வுட் நாட் ஸ்பான்சர் மை ஹையர் எஜுகேஷன். தட் இஸ் த திங். மிஸ்டர் குணல் வுட் நாட் ஸ்பான்சர், எனக்கு அவர் ஹையர் எஜுகேஷன் ஸ்பான்சர் பண்ண முடியல. காரணம் என்ன? நான் படிக்கலை. ஸோ இஃப் ஐ டிட் நாட் ஸ்டடி வெல், ஸ்டடி வெல்னு போடணும், ஸ்டடிடும் போடக்கூடாது. டிட் நாட் பக்கத்தில் இந்த வேர்ப் பாஸ்ட் டென்ஸோட வேர்ப் ஃபஸ்ட் வேர்புக்கு கொண்டாந்துருங்க. இஃப் ஐ டிட் நாட் ஸ்டடி வெல், மிஸ்டர் குணல் வுட் நாட் ஸ்பான்சர் மை ஹையர் எஜுகேஷன். ஸோ எகெயின் ஐம் ரிப்பீட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ், before writing the answer, please underline and find out it is in what tense. That's very, very important. If it is in present tense, make it sure according to the persons do not, does not அங்கிறது பார்த்துக்கோங்க. If it is in past tense, please use did not. And if it is in had plus verb 3, that is a third conditional clause, make it sure you have to use had not. அந்த என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கான்செப்டில் கொண்டு போங்க. Kavin will not stop flying kites unless he understands the risk involved in it. இதில் understands என்ன verb சொல்லுங்க பார்க்கலாம். understands ஆல்ரெடி இதை வந்து verb 1. if we understand the risk involved in it, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. if க்கு பதிலாக if Kavin, அதே மாதிரி இந்த ஆன்சர் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. நான் கீழே உங்களுக்கு டைப் அடித்து அனுப்புகிறேன். ஏன்னா அவங்க நெகட்டிவாகவே கொண்டு வரல. இஃப் கவின் என்ன பண்ணணும்? அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஃப் ஈ அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க் இன்வால்வ்ட், கவின் வில் ஸ்டாப் ஃப்ளையிங் கைட்ஸ். இவங்க இந்த ஆன்சரை கவின் வில் நாட் ஸ்டாப் ஃப்ளையிங் கைட்ஸ் அன்லஸ் ஈ அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க் இன்வால்வ். கவின் வந்து ஃப்ளைட் விடுறத நிறுத்த மாட்டான். அன்லஸ் ஈ அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க் இன்வால்வ்ட், அவனுக்கு ரிஸ்க் தெரியற வரைக்கும் கவின் என்ன பண்ண மாட்டான்? கைட் விடுறதை ஸ்டாப் பண்ண மாட்டான். அப்போ இஃப் இது கரெக்ட் தான். இஃப் கவின் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த ரிஸ்க் இன்வால்வ்ட் இன் இட், ஈ வில் ஸ்டாப் ஃப்ளையிங் கைட்ஸ். காரணம் என்னென்னா, கவின் வந்து ஈ கொடுத்துருக்கிற இடத்துல கவின் போடணுமா? இஃப் கவின் do not understand the risk involved in it, Kavin will not stop flying kites. இந்த ஆன்சர் நம்ம இப்படி தான் மாற்றணும். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. இஃப் கவின் do not understand the risk involved in flying kites, he will not stop it அப்படின்னு எழுதலாம். இந்த ஆன்சரை நான் உங்களுக்கு கீழே இது பண்ணி கொடுக்குறேன். நல்லா புரியுதாமா? இதில் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். இப்படியே ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. பட் ஆக்சுவலாக இதோட ஃபார்மேட் படி பார்த்திங்கன்னா, இந்த நம்ம எல்லா இடத்துலையும் ரீரைட் த சென்டென்ஸ் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்போ இஃப்னு போடும்போது, இஃப் கவின் டூ நாட் அண்டர்ஸ்டாண்ட் த ரிஸ்க் இன்வால்வ் இன் இட், கவின் வில் நாட் ஸ்டாப் ஃப்ளையிங் கைட்ஸ். அதுதான் வரணும். இதில் மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஐ வில் அகெயின் மேக் யூ டு ரைட். ஐ வில் சென்ட் தட் திங். Tanya would not know the answer unless she referred to the answer key. இது it is understood. would not know வந்திருக்கு. அண்டு ரெஃபர்ட் இது வந்து இட் இஸ் இன் செகண்ட் கண்டிஷனல் கிளாஸில் இருக்குது. Tanya would not know the answer if she had not referred to the answer key. மோஸ்ட் ப்ராபபிளாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம லாஸ்ட் வித்தவுட் சேஞ்சிங் த மீனிங்கில் Tanyaவுக்கு ஆன்சர் தெரியல. would not know the answer unless அவள் ஆன்சர் கீ ரெஃபர் பண்ணுற வரைக்கும் Tanyaவுக்கு என்ன இது ஆன்சர் தெரிய போகிறதில்ல. அப்போ இதை எழுதும்போது Tanya would not know the answer if she had not referred to the answer key. அவள் ஆன்சர் கீயை பார்க்காத வரைக்கும் அவளுக்கு என்ன தெரிய போகிறது இல்லை? ஆன்சர் தெரிய போகிறது இல்லை. இதுவுமே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இந்த ஆன்சருமே நம்ம மாற்றலாம். Tanya would not know the answer if she did not refer to the answer key. ஆக்சுவலாக இதுதான் கரெக்டான ஆன்சரை கொண்டு வரணும். இந்த ரெண்டையுமே நான் வந்து எழுதி உங்களுக்கு மறுபடியும் இது பண்ணி அனுப்புகிறேம்மா. நல்லா கவனிங்க. Tanya would not know the answer unless பதிலாக இஃப். ரெஃபர்டுங்கிறது என்ன? டைப் 2ல் வந்திருக்கு. இவங்க ஆக்சுவலாக வந்து டைப் 3 கொண்டு போயிட்டாங்க. பட் ரெஃபர்டுங்கிறப்ப பாஸ்ட் டென்ஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்போவே? இஃப் ஷி டிட் நாட் ரெஃபர் டு த ஆன்சர் கீ. இஃப் ஷி டிட் நாட் ரெஃபர் டு த ஆன்சர் கீ. நல்லா நினைப்பிச்சுக்கோங்கம்மா. இட் இஸ் இன் பாசிட்டிவ்னால இது பண்ணுங்கள். My village cannot achieve 100% literacy rate
unless the elders of the village cooperate with the education department. My village cannot achieve. அவங்களோட வில்லேஜ் எத்தனை பெர்சன்டேஜ் அச்சீவ் பண்ண முடியாது? 100% லிட்ரஸி ரேட்டை அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த எல்டர்ஸ் ஆஃப் த வில்லேஜ் அவங்களோட கோஆப்ரேட் பண்ணாதான் அவங்களால பண்ண முடியும். If the elders of the village do not cooperate with the education department, my village cannot achieve 100%. இவங்க தான் இந்த ஆன்சர், இந்த 2 ஆன்சர் மட்டும்தான் உங்களுக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க. அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எதுன்னு சொல்லிடுங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த டேனியா ஒன்று, அந்த ஜே அண்ட் கே ஆன்சர் மட்டும் மிஸ்டேக்ஸாக வருது. ஐ வில் சென்ட் இட் கிளாஸ். இதில் நான் டைப் அடித்து உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன். இந்த 2 ஆன்சருக்கும் நாங்கள் இந்த மெட்டீரியல் இது பண்ணும்போது சார்ட்ட சொல்லி உங்களுக்கு அனுப்பிச்சிட்றேன். நானும் இந்த இதில் டைப் அடித்து கிளாஸ் ரூம் இதில் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுறேன். ஓகே, இதுதான் நம்மளோட இந்த குவார்ட்டர்லியில் கேட்கக்கூடிய கிராமர் பார்ட்ஸ். ஐ மீன் 2 மார்க்ஸ் கிராமர் பார்ட்ஸில் கண்டிஷனல் கிளாஸில் வந்து இன்வர்ஷன் கேட்கப்படும், வித்தவுட் சேஞ்சிங் மீனிங்கில் இஃப் கேட்கப்படும். அது போக லெட்டர் ரைட்டிங். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட், டூ வெல். தேங்க்யூ.